மேட்டூர் டேம் இது 1925 ஆரம்பிச்சு 1934 கட்டி முடிச்சிருந்தாலுமே இந்த டேமை கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு 80 வருஷத்துக்கு மேல ஆகியிருக்கு. இதை கட்டி முடிச்ச வருஷம் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய டேம்னா அது மேட்டூர் டேமா தான் இருந்தது. அது மட்டும் இல்ல, ஆசியாவிலேயே மிக உயரமான ஒரே ஒரு டேம் அப்படின்னா அது மேட்டூர் டேமா தான் இருந்தது. இந்த டேம் கட்டுறதுக்காக அங்க இருந்த 33 ஊர் பொதுமக்களை ஏக்கருக்கு 5 ரூபாய் கொடுத்து காலி பண்ண வச்சிருக்காங்க. ஆனா அங்க இருந்த கோயில்கள் எல்லாமே அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்குமே நீங்க அங்க போனா அந்த கோயில்கள் எல்லாமே பார்க்கலாம். இந்த டேம்ல 80 அடிக்கு கீழே குறையும் போது இரட்டை கிறிஸ்துவ தெரியும். அதே தண்ணி 70 அடிக்கு கீழே குறையும் போது ஜலகண்டேஸ்வரர் கோயிலும் நந்தியும் தெரியும். 35 அடிக்கு கீழே போனா சோழப்பாடி வீரபத்திரம் கோயிலும், 20 அடிக்கு கீழே போனா மீனாட்சி அம்மன் கோயிலும் தெரியும். இப்படிப்பட்ட இந்த கோயில்கள் எல்லாமே டேம்ல தண்ணி குறைய குறைய 1 by 1 தெரியும். இந்த கோயில்கள் எல்லாம் உங்கள எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் மேட்டூர் அணைக்கு பின்னாடி பண்ணவாடி பரிசல் துறை இருக்குது. பரிசலில் கடந்து தருமபுரிக்கு பைக்கில் எடுத்துக்கிட்டு கிராஸ் பண்ணியும் போகலாம். அண்டோட தருமபுரியிலேருந்து இங்கேருந்து மேட்டூருக்கு வர முடியும்னாலும் அந்த பரிசல் துறை மூலியமாக நீங்கள் கிராஸ் பண்ணி காவிரி ஆறை கடந்து வர முடியும். காவிரி தான் நம்ம தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்களுக்கு தண்ணி கொடுத்துட்ருக்கு. இந்த மேட்டூர் அணை தான் நம்மளோட முக்கியமான மிகப்பெரிய அடையாளம். நம்ம மேட்டூர் அணை பார்க்குக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேலத்தோட மிகப்பெரிய அடையாளங்கிறது மேட்டூர் அணை. தமிழ்நாடு யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ எல்லோரும் ஃபாலோ பண்ணிங்க. மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த மூலையிலேருந்து வீடியோ பார்த்தாலும் சரி உங்கள் ஊர் என்ன ஊருன்னு சொல்லுங்கள், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.